அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குரு ஒரு கண்ணாடி, குரு ஒரு புனிதம், குருவே உயர் தியானம், விட்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்டு மெடிடேஷன் டெக்னிக், அதை பற்றி தான் பேச போகிறோம். சார், எனக்கு நேரமே இல்லை சார், ஆனால் எனக்கு தியானம் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, இதில் ரொம்ப ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, என்னோட வாழ்க்கை முறை, என்னோட தொழில், எனக்கு அமைந்த உறவுகள், என்னோட குடும்பம், இந்த சூழ்நிலையினால என்னால் ஒரு இடத்துல இப்படி ஆசனம் போட்டு இப்படி மெடிடேஷன் மாதிரி உட்கார்ந்து என்னால் பண்ண முடியல சார், எனக்கு வேற ஏதாவது மாற்று வழி இருக்குதா? தியானத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவை உண்டாக்கும் போது மக்கள் எங்கிட்ட வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஷார்ட்கட் வே, இது ஒரு சோம்பேறித்தனமான டெக்னிக்னு கூட சொல்லுவேன் நான், ஆனால் விழிப்புணர்வு உச்சத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்காக இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது வாழ்க்கைக்குள்ள தியானத்தை கொண்டு வராம தியானமாவே வாழ்க்கையாவே மாத்திர முடியும் நம்மளால. இந்த மாதிரி ஆசனால உட்கார தேவையில்லை, சின்முத்திரையோ இல்லை வேற ஏதாவது முத்திரைகள் பிடிக்க தேவையே இல்லை. உங்க வாழ்க்கையோட பயணிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த தியானத்தை இப்படி கூட சொல்லலாம், உங்களோட வாழ்க்கை முறைய தியானமா மாற்றக்கூடிய ஒரு உயர் தொழில்நுட்பம் தான் இந்த விட்னஸிங் தியானம். வானத்துல மேகம் போறதும், மழை பொழிகிறதும், நீர்வீழ்ச்சியிலிருந்து அருவியில நீர் கொட்டுறதும், இதெல்லாம் எப்படி ஒரு செயல் நடந்துட்டு இருக்குதோ அந்த செயலை நம்ம இந்த உடம்பும் வச்சு மனசும் வச்சு அந்த செயலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல செயல் இருக்காது, ஒருத்தர் உள்ள இருந்து வெளியே கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. மனம் 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கருவி. அந்த கருவி நம்ம உடலோட ஒத்துசைப்பு கொடுக்காம வேற எங்கேயோ இருக்கிறதுக்கு பதிலா அதை கொண்டு வந்து இங்க நீ பாரு, இந்த நிகழ்ச்சியை, இந்த செயலை நீ சாட்சியா பாருன்னு சொல்றதுக்கு பேர் தான் விட்னஸிங் மெடிடேஷன். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருச்சுல இருந்து முடிஞ்ச வரைக்கும், முதல் நாள் தோல்வியை தான் முடியும், 2வது நாள் தோல்வி முடியும், 3வது நாள் தோல்வி முடியும், 4வது நாள் வெற்றிக்கு நம்ம நெருங்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா அதை பிடிக்கலாம். இந்த விட்னஸிங் உங்க வாழ்க்கையை புரட்டி போடும், உங்க வாழ்க்கையை மாற்றும், பெரிய உயர்நிலை தியானத்துக்கு வழிகாட்டும். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதத்தை வணங்கிட்டு இன்னைக்கு இந்த பதிவில் சாட்சியா இருத்தல் என்னும் உயர் தியானம், விட்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்டு மெடிடேஷன் டெக்னிக், அதை பற்றி தான் பேச போகிறோம். நான் நிறைய பேர் கூட ஒரு கான்வர்சேஷன், தியானத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவை உண்டாக்கும் போது மக்கள் எங்கிட்ட வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஷார்ட்கட் வே, சார் எனக்கு நேரமே இல்லை சார், ஆனால் எனக்கு தியானம் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, இதில் ரொம்ப ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, என்னோட வாழ்க்கை முறை, என்னோட தொழில், எனக்கு அமைந்த உறவுகள், என்னோட குடும்பம், இந்த சூழ்நிலையினால என்னால் ஒரு இடத்துல இப்படி ஆசனம் போட்டு இப்படி மெடிடேஷன் மாதிரி உட்கார்ந்து என்னால் பண்ண முடியல சார், எனக்கு வேற ஏதாவது மாற்று வழி இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்கான பதில் தான் இந்த பதிவு. கண்டிப்பா இந்த பதிவு எல்லாத்துக்கும் உபயோகரமா இருக்கும். ஏன்னா விட்னஸிங் அப்படிங்கிற ஒரு உயர் வகை தியானத்தோட தொழில்நுட்பத்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இது கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அன்றாட வாழ்க்கையில இதை கடைபிடிக்கும் போது தான் அதில் இருக்க கஷ்டங்கள் நமக்கு தெரிய வரும். ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், இந்த 24 மணி நேரத்துல நம்மனால 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல தியானம் பண்ண முடியல. ஏன்னா நம்ம தொழில் முறையா வெளியில போயிடுவோம், நம்ம குடும்ப சூழ்நிலை, மற்ற விஷயங்கள், புற சூழ்நிலைகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை தியானத்துக்குள்ள ஆட்படாம வச்சிருக்குது. இது ஒரு சோம்பேறித்தனமான டெக்னிக்னு கூட சொல்லுவேன் நான், ஆனா விழிப்புணர்வு உச்சத்துல இருக்கக்கூடிய டெக்னிக்கா இருக்குது. இந்த விஷயத்த நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது வாழ்க்கைக்குள்ள தியானத்தை கொண்டு வராம தியானமாவே வாழ்க்கையாவே மாத்திர முடியும் நம்மளால. இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா இது சோம்பேறிகளோட டெக்னிக்கா இருந்தா கூட விழிப்புணர்வை நம்ம எப்பப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துட்டோம்னா இந்த டெக்னிக் ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த டெக்னிக்கு வயது வரம்பில்லை, யாரு வேணா இந்த விஷயத்த பண்ண முடியும். இன்னொன்னு சொல்ல போனா ஒரு இடம் தேவையில்லை, ஒரு விரிப்பு தேவையில்லை,
நீங்க இந்த மாதிரி ஆசனால உட்கார தேவையில்லை, சின் முத்திரையோ இல்ல வேற ஏதாவது முத்திரைகள் பிடிக்க தேவையே இல்லை. உங்க வாழ்க்கையோட பயணிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த தியானத்தை இப்படி கூட சொல்லலாம், உங்களோட வாழ்க்கை முறைய தியானமா மாற்றக்கூடிய ஒரு உயர் தொழில்நுட்பம் தான் இந்த விட்னஸிங் தியானம். விட்னஸிங்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். விட்னஸிங்னா சாட்சியா இருத்தல். எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், கண்ணா நம்ம உடம்புக்குள்ள அப்பா சாட்சியா இருக்காரா, நம்ம பண்ணக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு, சதா சர்வ ரூபியா சாட்சியா இருக்காரா கண்ணாருன்னு சொல்லுவாங்க. அதை நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு நம்ம மனசாட்சின்னு சொல்லிக்கலாம். நம்ம யாரை வேணா இந்த உலகத்துல ஏமாத்திடலாம், நம்ம மனசாட்சி ஏமாற்ற முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்தது நம்மளோட செய்கைகளையும் நம்மளோட செயல்களையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த செயல்களை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம எப்போது ஒரு தடவை தான் ஞாபகப்படுத்திக்கிறோம். ஆனா விட்னஸிங் மெடிடேஷன்ல அதை 24 மணி நேரத்தையும் கொண்டு வர போறோம். எப்படி சார் புரியலையே அப்படின்னா, நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன், கூர்ந்து கவனமா கேளுங்க. இது உங்களோட வாழ்க்கையே மாற்றி புரட்டி போடக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இப்போ சாதாரண நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம காலையில எழுந்து வாய் கொப்பளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து உட்காரும்போது நம்ம அம்மாவோ நம்ம மனைவியோ நமக்கு ஒரு டம்ளர் காஃபி குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காஃபி நம்ம கையில் வாங்கி ஒரு பேப்பர் கையில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு செல்ஃபோனை கையில் வச்சுக்கலாம், இல்லைன்னா டிவி முன்னாடி உட்காந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம இயற்கை நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அப்படியே வெளியே கூட உட்காந்துக்கலாம். நம்ம கவனம் எல்லாமே ஒன்றா டிவி மேலே, நியூஸ் பேப்பர் மேலே, இயற்கை நிகழ்ச்சிகள் மேலே, யாரு கூடயாவது பேசுறது மேலே வச்சுக்கிட்டு காஃபி குடிக்கிற நிகழ்வை, காஃபி குடிக்கிற செயலை நம்ம செயல்படுத்திட்டு இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. செய்பவர், செய்யறவங்களை பார்க்குறவர்னு ஒருத்தர். இப்போ செய்யறவர் நம்ம இந்த உடம்பை வச்சு நம்ம இப்படி காஃபி குடிச்சிருக்கிறதா, இவர் தான் செய்யறவர். இந்த செய்யறவரை பார்க்குறவர் எங்கேயோ இருக்கிறாரு. அன்பானவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம இந்த உடம்பை வச்சு காஃபி குடிச்சிட்டு இருக்கிறோம், ஆனாலும் நம்ம கவனம், நம்ம மனம், நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஒன்னா பேப்பர்ல இருக்குது, இல்ல டிவியில இருக்குது, இல்ல இன்னொருத்தவங்க கூட பேசுறதுல இருக்குது, இல்லைன்னா மரம் செடி கொடிகளை பார்க்கறதுல இருக்குது. விட்னஸிங் மெடிடேஷனோட ஆதார புள்ளியே என்ன அப்படின்னா, செயலை பார்க்கறது, ஒரு பார்வையாளனா இருந்து பார்க்கறது. இது எப்படின்னா, இப்ப நம்ம மேகத்தை எப்படி அண்ணாந்து பார்க்கிறோம், மேகத்துல எவ்வளவு வானத்துல எவ்வளவு மேகங்கள் போயிட்டு இருக்குது. இந்த மேகத்தை பார்க்குறோம், அந்த வானத்துல அப்படியே நகர்ந்து 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 போயிட்டு இருக்குது. அந்த மேகங்கள் எங்கிருந்து வருது எங்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா வரும்போது அதை வெறுமனே பார்க்குறோம், அவ்வளவுதான். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, வானத்துல இருந்து மழை விழுந்துகிட்டே இருக்குது, அதை வெறுமனே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது அங்கிருந்து விழுகுது, அவ்வளவுதான், போயிருது. பறவைகள் பறக்குது, எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ போகுது, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி எப்படி பறவைகள் பறக்கிறதும், வானத்துல மேகம் போறதும், மழை பொழியறதும், நீர்வீழ்ச்சியிலிருந்து அருவியில நீர் கொட்டுறதும், இதெல்லாம் எப்படி ஒரு செயல் நடந்துட்டு இருக்குதோ, அந்த செயலை நம்ம இந்த உடம்பும் வச்சு மனசும் வச்சு அந்த செயலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல செயல் இருக்காது, ஒருத்தர் உள்ள இருந்து வெளியே கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த விஷயத்தை இப்போ உங்க செயலோட சேர்த்து இணைக்கிறதுக்கு பேர் தான் விட்னஸிங் மெடிடேஷன். எப்படி அப்படின்னா, அந்த காஃபியிலிருந்தே ஆரம்பிக்கிறேன், நமக்கு புரியுற மாதிரி. காஃபி குடிக்கிறேன்னா இந்த உடம்பு காஃபி குடிக்குது அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா இருக்கும், நான் காஃபி குடிக்கிறது நானே எப்படி பார்க்க முடியும், நான் தான் காஃபி குடிக்கிறேனே. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மனம் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சதா சர்வ காலம். ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா அப்படி கண்ண மூடி உட்காந்து பாருங்க, நிறைய படம் ஓடிக்கிட்டு இருக்கும். மனம் 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கருவி. அந்த கருவி நம்ம உடலோட ஒத்துசைப்பு கொடுக்காம வேற எங்கேயோ இருக்கிறதுக்கு பதிலாக அதை கொண்டு வந்து இங்கே நீ பாரு, இந்த நிகழ்ச்சியை, இந்த செயலை நீ சாட்சியா பாருன்னு சொல்றதுக்கு பேர் தான் விட்னஸிங் மெடிடேஷன். இந்த விட்னஸிங் மெடிடேஷனுக்கு நீங்க தனியா பிரத்யேகமா எந்த முயற்சியும் எடுத்துக்க தேவையே இல்லை. உங்க காஃபி குடிக்கிற ஆரம்பத்திலிருந்து, நீங்க உணவு சாப்பிட்றதுலேருந்து, நீங்க நடக்கிறதுலேருந்து, நீங்க ஓடுறதுலேருந்து, நீங்க கார் ஓட்டுறதுலேருந்து, உங்க வேலையில நீங்க ஃபைல் பார்க்கறதுலேருந்து, ஒரு கருவியில வேலை செய்யறதுலேருந்து, எல்லா விஷயத்தையும் இந்த விட்னஸிங் தியானத்துல கொண்டு வர முடியும். இது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா செயல்படுத்தும் போது இது மெத்த கடினமா இருக்கும். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். காலைல காஃபி குடிக்கும்போது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, காஃபி குடிக்கிறது என் உடல் தான், நான் பார்த்துட்டு இருக்கிறேன், என் உடல் காஃபி குடிக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம். அடுத்து டிஃபன் சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஞாபகம் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம வேலை நிமித்தமாக நம்ம பைக் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது அதை நம்ம மறந்துடுவோம்.
நம்ம எப்போ போல பைக் ஓட்டிட்டு இருப்போம், நம்ம சிந்தனை எங்கேயோ இருக்கும், யாராவது வந்து முட்டுவாங்க, அப்ப அவங்க நம்மளை கேட்பாங்க, டேய் அறிவு இருக்கா? அப்படி கேட்கும்போது நம்ம உண்மையை ஒத்துக்கணும், ஆமா அறிவு இல்லை, என்னோட அறிவுங்கிறது மனம் சம்பந்தமானது. அந்த மனம் ஆப்சன்ஸ் ஆயிடுச்சு, எங்கேயோ இருந்தது. என் உடம்பு மட்டும்தான் பைக் ஓட்டுற செயல்ல இருந்தது, என் மனம் வெளியில இருந்தது, அதனால அது உள்ள ஒட்டி போகலை, அதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. நம்ம உண்மையை ஒத்துக்கணும். நமக்கு அகங்காரம், கோபம் வந்துடும், நான் சரியா தானே வந்தேன், நான் சரியா பார்த்து தானே வந்தேன்னு சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல விழிப்புணர்வு இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த விஷயம் நடந்திருக்காது. இப்படிதான் ஒரு குருநாதர் 50 பசங்களை வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இவர் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் சில பசங்க தூங்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த குருநாதர் சொல்லிட்டு இருந்தாரு, பா தூங்காதீங்கப்பா, நான் கிளாஸ் எடுக்கிறத கவனிங்க, அப்பதான் நீங்க ஞான நிலை நோக்கி போக முடியும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவங்க சொன்னா கேட்காம தூங்கிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த ஞானி என்ன பண்ணாரு, குருநாதர் பக்கத்துல இருக்கிற தோட்டக்காரனை கூட்டிட்டு வந்து அவர் கையில குச்சியை கொடுத்து, யாராவது தூங்குனாங்கன்னா அவங்க முதுகுலயே அடி அப்படின்னு சொன்னாங்க. இந்த தோட்டக்காரனும் ஒவ்வொரு வகுப்புலையும் விழிப்புணர்வோடு அந்த பசங்களை 50 பசங்களை பார்க்கறது மட்டுமே தன்னோட தலையாய வேலையை வச்சிருந்தான். இந்த உலகத்தையே அந்த தோட்டக்காரன் மறந்துட்டான், குருவை மறந்துட்டான், தோட்டத்தை மறந்துட்டான், தண்ணீர் பாய்ச்சறதை மறந்துட்டான். தன்னோட முழு கவனம் அந்த பசங்க மேல மட்டுமே வச்சிருந்தான். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வகுப்பு எடுக்கிறது, அந்த வகுப்பு எடுக்கிறது கூட இந்த தோட்டக்காரன் நின்றுகிட்டே இருப்பான், இரவு தூங்க போயிடுவான், காலையில் இதே வேலை. ஒரு வருட காலத்துல வகுப்புகள் முடிவடைஞ்சிச்சு. அந்த குரு வீட்டு அந்த சிஷ்யங்கள் போகும்போது அந்த சிஷ்யங்களை ஒருத்தன் போய் கேட்கிறான், சுவாமி எங்க இதில் யாரு விழிப்புணர்வோடு இருந்தாங்க, யாரு ஞான நிலைக்கு பக்கத்துல நெருங்கி இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது இந்த குருநாதர் சொன்ன பதில் அங்கிருந்து அந்த 50 சிஷ்யங்களையும் ஆச்சரியப்பட வச்சது. நம்ம தோட்டக்காரன் மட்டும்தான் ஞான நிலை நெருங்கி இருக்கிறான், நீங்க யாருமே நெருங்கல, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பிரியமானவர்களே, அந்த தோட்டக்காரன் விட்னஸிங்ல இருந்தான், தன்னை மறந்துட்டான், தன்னோட சூழ்நிலையை மறந்துட்டான், அந்த செயல்ல மட்டும் கவனமா இருந்தான், குருநாதர் சொல்லி கொடுத்த செயல்ல மட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருச்சிலிருந்து முடிஞ்ச வரைக்கும், முதல் நாள் தோல்வியை தான் முடியும், 2வது நாள் தோல்வி முடியும், 3வது நாள் தோல்வி முடியும், 4வது நாள் வெற்றிக்கு நம்ம நெருங்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா அதை பிடிக்கலாம். காஃபி குடிக்கிறது, டிஃபன் சாப்பிட்றது, குளிக்கிறது, பாத்ரூம் போறதுல ஆரம்பிச்சு மறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, மறுபடியும் எப்ப ரெசியூம் ஆகுதோ, எப்ப ரீஸ்டார்ட் ஆகுதோ மறுபடியும் அதை ஆரம்பிங்க. நான் ரீசெண்டா ஒரு படத்தை பார்த்து நான் கத்துக்கிட்ட ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, ரீஸ்டார்ட், மறுபடியும் முதல்ல இருந்து. அந்த வார்த்தை கண்டிப்பா உத்வேகத்தை கொடுக்கும். அதனால இந்த விட்னஸிங், இப்ப நான் உட்கார்ந்து ஒரு சினிமா பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த உடம்பு சினிமா பார்க்குதுங்கிற விழிப்புணர்வு உள்ள வச்சுக்கோங்க. ஒரு கிளிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு இறை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த உடம்பு இறையை கொடுத்துட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க, இந்த உடம்பு வண்டி ஓட்டிட்டு இருக்கு. விழிப்புணர்வை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த விட்னஸிங் உங்க வாழ்க்கையை புரட்டி போடும், உங்க வாழ்க்கையை மாற்றும், பெரிய உயர்நிலை தியானத்துக்கு வழிகாட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.